தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. அஜித்குமாரனுடைய கொலை வழக்கு. ஆக்சுவலா இத கொலை அப்படின்னு தான் சொல்லணும். லாக்அப் டெத். சிவகங்கை மாவட்டத்துல மடப்புரம்ல இருக்க காளியம்மன் கோவில்ல ஒப்பந்த காவலாளியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் இந்த அஜித்குமார். அறநிலையத்துறை சார்பில் தேர்வு செய்யப்பட்ட இவரு டெம்பரவரியான ஒரு செக்யூரிட்டியா தான் இருந்திருக்காரு. அண்ட் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிகிதா அப்படிங்கிற டாக்டர், அவங்களுக்கு வந்து வயசு 41 அண்ட் அவங்களுடைய அம்மா இருவருமே வந்து கார்ல அந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மாவால நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு வீல் சேர் மூலமா அவங்கள கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. கார் பார்க் பண்ண முடியல, ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அஜித்குமார் கிட்ட இந்த நிகிதா அவர்கள் அவங்களோட கார் சாவியை கொடுத்து இதை பார்க் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்ற ரீசனால வேற ஒருத்தவங்கள அந்த காரை பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. கோவிலுக்கு போய் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் நிகிதா கார் சாவியை கேட்டப்போ அஜித்குமார் வேற ஒருத்தர் மூலமா தான் அந்த காரை திரும்பவும் கொடுத்திருக்காங்க. வீட்டுக்கு போய் 1 மணி நேரம் கழிச்சுதான் தன்னோட கார்ல வச்சிருந்த 9.5 சவரன் நகையை காணோம் அப்படிங்கறத அவங்க ரியலைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காங்க. விசாரணை நடத்துறதுக்காக அஜித்குமார் கைது செய்யப்பட்டாங்கன்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா கைது செய்யப்பட்ட அஜித்குமார் நேரா காவல் நிலையத்துக்கோ இல்ல நீதிபதி முன்னாடியோ கூட்டிட்டு போகாம அவங்கள ஸ்ட்ரெயிட்டா ஒரு தோப்புக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு அடிச்சிருக்காங்க. அஜித்குமார் கிட்ட விசாரணை நடத்தப்படுது. ஆனா அவரு இல்ல, நான் வந்து இந்த காரை ஓட்டவே இல்லை, எனக்கும் இந்த நகைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றதும் நிகிதா சார்பில் எனக்கு வந்து தலைமைச் செயலகத்துல இருக்கிறவங்க என்னுடைய ரிலேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி மேல பிரஷர் கொடுத்ததுனால மறுபடியும் அஜித்குமார்ட்ட விசாரணை நடத்தப்படுது. அந்த தோப்புக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அடியோட வலி தாங்க முடியாம நான் வந்து கோவிலுக்கு பின்னாடி தான் இந்த நகையை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாருன்னு சொல்லப்படுது. ஆனா கோவிலுக்கு பின்னாடி நகை இல்ல அப்படின்னு தெரிஞ்சதும் அங்க இருக்கிற இரும்பு ராடால அவரை பயங்கரமா தாக்கியிருக்காங்க. கடைசியா விக்கல் எடுத்து அவர் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டப்போ மிளகாத்தூள் கலந்த தண்ணியை அவருக்கு கொடுத்திருக்காங்க. இறுதியா வந்து அவர் ஒரு விக்கல் எடுத்து அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இதுக்கப்புறமா மதுரையில இருக்க ஜிஹெச்க்கு அவரை கூட்டிட்டு போறாங்க. உடற்கூறாய்வுக்கு பிறகு சனிக்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு மேலதான் அவங்களுடைய உறவினர்கள் கிட்டே வந்து அவர் இறந்துட்டாருன்ற தகவலே காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஆக்சுவலா நடந்த சம்பவம். இதை பத்தி இன்னும் விளக்கமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பேசு தமிழா பேசு சேனல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் வந்திருக்கு, வரப்போகுது. அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த சம்பவத்தை தொடர்ந்து நிறைய பேர், முக்கியமா அஜித்குமாரோடைய உறவினர்களும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயங்கரமா அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. பாஜக மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள், முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள்னு பலரும் அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி நாம முக்கியமா தேட வேண்டிய ஒரு சிலர் யாருன்றதை பார்க்கலாமா? 2020 தூத்துக்குடி மாவட்டத்துல நடந்த இதே மாதிரியான ஒரு சம்பவம், அதாவது லாக்அப் டெத் தான் ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்படிங்கிற 2 பேருடைய கேஸ். அதை தொடர்ந்து ஒரு சில முக்கியமான ஆட்கள், அதுவும் செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லணும்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களுடைய எக்ஸ் தளத்துல அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்ல வந்து இதை கேட்டு என்னுடைய நெஞ்சு பதறுது, இதயம் துடிக்குது, வெடிக்குது, இதை கண்டிப்பா வந்து தட்டி கேட்டே ஆகணும், இதை வந்து அக்செப்டே பண்ண முடியாதுன்னு சொல்லி எந்த அளவுக்கு ஒரு பெரிய டிராமா கிரியேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க. இதை வந்து நாங்க ஐநா வரைக்கும் எடுத்துட்டு போவோன்ற ரேஞ்சுக்கெல்லாம் நிறைய பேர் பேசினாங்க. இவ்வளவு ஏன் நம்மளுடைய இன்றைய முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவரான ஸ்டாலின் ஐயா அவர்களும் இதை கேட்டதுமே வந்து என்னுடைய நெஞ்சு பதறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஜெய்பீம் படம் வந்தப்ப கூட அந்த படத்தை பார்த்து என்னுடைய இதயம் நொறுங்கி போனதுங்கிற ரேஞ்சுக்கு பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்து பேசியிருந்தாரு. வழக்கம் போல இந்த கேஸ்லயும் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன, ஆக எடப்பாடியார் பதவி விலக வேண்டும், இதே விஷயத்தை தான் சொன்னார். சரி, இப்போ இந்த கேஸுக்கு முதல்வர் ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா அவர் வந்து ஆளுங்கட்சியில இருக்காரு, ஸோ அவர் டிஃபெண்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாரு. அதை பத்தி நம்ம கேட்க முடியாது. இருந்தாலும் அந்த சம்பவம் நடந்தப்ப அப்படியே கொதித்தெழுந்து ஆக்ரோஷமா பேசின அந்த நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய வாடகை வாய்கள் இப்போ எங்க போனாங்கன்னா தெரிய மாட்டேங்குது. நானும் உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன், கண்டே சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை உங்க கண்ணுக்கு யாராவது சிக்கிறாங்க அப்படின்னா எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ இந்த லாக்அப் டெத்னு எடுத்துக்கிட்டோம்னா இது முதல் கேஸும் கிடையாது. கடந்த 4 வருஷத்துல திமுக ஆட்சியில மட்டுமே கிட்டத்தட்ட 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. இப்போ அஜித்குமாரோட கேஸையும் சேர்த்து 25 லாக்அப் டெத் நடந்திருக்கு. சரி, இதுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய செலிபிரிட்டிஸோ இல்ல இந்த சோ கால்டு சமூக செயற்பாட்டாளர்களோ ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு முட்டு கொடுத்துருக்காங்க. யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம சுந்தரவல்லி அக்கா தான். அதாவது ஜெயராஜ் பெனிக்ஸோடைய கேஸுக்கும் இப்போ நடந்த கேஸுக்கும் லிங்க் பண்ணி அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அது என்னங்கிறத படிச்சு காட்டுறேன். அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த குற்றங்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததனால் செலிபிரிட்டிகளும் சேர்ந்து போராட வேண்டியிருந்தது. குற்றமே நடக்காமல் ஒரு அரசு இருக்கவே முடியாது. ஆனால் நடந்த குற்றங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் அரசுதான் அரசு. அதை நீங்கள் செய்யவில்லை. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக காலத்துல அந்த கேஸை எடுத்துக்கவே இல்லை, அதனால செலிபிரிட்டிஸ்லாம் போராடினாங்க. ஆனா இப்போ வந்து எந்த குற்றம் நடந்தாலும் உடனே அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதனால செலிபிரிட்டிஸ் போராடலன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்களோட கேஸ்ல இன்வால்வ் ஆன அந்த அதிகாரிகள்
இப்ப வரைக்கும் ஜெயில தான் இருக்காங்க. அவங்க ஜாமீன் அப்ளை பண்ணியும் அவங்களுடைய ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த 25 லாக்அப் டெத்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் தண்டனை வாங்கியிருக்காங்க, இல்ல எத்தனை பேர் இது எதுவுமே இல்லாம வெறும் பணியிட மாற்றம் மட்டும் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த ப்ரூஃபை காட்ட முடியுமா? உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2022 ஏப்ரல் 19ஆம் தேதி இதே மாதிரி நடந்த ஒரு லாக்அப் டெத் கேஸ் விக்னேஷோட தான். இந்த விக்னேஷ் இவரோட கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவரும் பீச்ல சராசரியா ஒரு குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கவர் தான். இவரோட தம்பியுமே பீச்ல வந்து இந்த பலூன் ஷூட்டிங் கேம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவர் தான். ஒரு நாள் நைட்டு ஆட்டோல போய்கிட்டு இருக்கப்ப விக்னேஷை வந்து கைது செய்யறாங்க. ஏன்னு கேட்டா அவர் வந்து கஞ்சா வச்சிருந்தாரு, பட்டா கத்தி வச்சிருந்தாரு, எங்களை தாக்க முற்பட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவரை காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போய் நைட்டு ஃபுல்லா தாக்குனதுல அவரும் வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு. காலையில அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி வெளிவருது. ஆனா இவர் இறந்ததுக்கு அப்புறமா சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த லாக்அப் டெத் ரிலேட்டடா வந்து ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வராரு. இதுக்கு விளக்கம் அளிக்கிற இடத்துல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருந்தார். அதுல ஹைலைட்டா அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து லாக்அப் டெத்தே கிடையாது, அவர் வந்து உடல்நிலை சரியில்லாம இருந்தாரு, அவருக்கு வலிப்பு ஏற்பட்டது, அதனாலதான் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வாகன சோதனையின் போது கஞ்சா மற்றும் மது பாட்டில்கள் வைத்திருந்ததை ஒட்டி அவர் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் விசாரணையின் போது உடல்நலம் குன்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் என்பது குறித்து ஏற்கனவே இந்த அவையில சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து எதிர்கட்சி தலைவர் மட்டுமல்ல இந்த அவையில் உள்ள கட்சி தலைவர்களும் உறுப்பினர்களும் இங்கே பேசி இருக்கிறார்கள். அதுல சம்பந்தப்பட்ட காவலர்கள் மேலேயுமே வந்து கொலை வழக்கு பதிவு பண்ணாங்க. ஆனா இப்ப வரைக்குமே அதுக்கான விசாரணை நடந்துச்சா, நடக்கலையா, முடிஞ்சிருச்சா, இல்ல தண்டனை கிடைச்சிட்டான்ற எந்த ஒரு தகவலுமே வெளிவரவே இல்லை கடைசி வரைக்கும். விக்னேஷ் கேஸ் மட்டும் இப்படி கிடையாது. இந்த மாதிரி இறந்து போன மீதம் இருக்கவங்க எல்லாருடைய கேஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு முடிவு கிடைச்சுதான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கப்போ நீங்க வந்து அதுக்கு குரல் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கேவலமான முட்டு கொடுக்காதீங்கன்றதா எங்க எல்லாருடைய ரெக்வஸ்டாவும் இருக்கு. 1000 தான் இருந்தாலும் நகை காணாம போனது ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனா ஒரு உயிர் போற அளவுக்கு ஒருத்தங்களை அடிக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுக்கு அப்புறமும் வந்து அரசு நடவடிக்கை எடுக்கும். அதனாலதான் வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாம் வாயை திறக்காம இருக்காங்கன்ற ஒரு மோசமான முட்டை கொடுக்காதீங்கன்றத எங்க ரெக்வஸ்டா இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார். அந்த வீடியோ கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். அதாவது காவல்துறை வந்து அவருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்குமா, ஆனா நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை எல்லாம் பாக்குறப்போ நிஜமானவே உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு எழுது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, இந்த ஜெய் பீம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ எக்ஸாக்டா இந்த லாக்அப் டெத்தை மையமா வச்சுதான் அந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமா ரிவ்யூ எல்லாம் கொடுத்திருந்தாரு நம்மளுடைய முதல்வர். இதை பாக்குறப்ப எனக்கு நைட்டு தூக்கமே வரல, மனசுக்கு அவ்வளோ சங்கடமா இருந்துச்சு அப்படின்னு. ஒரு படத்துல இந்த கதையை பாக்குறப்பவே உங்களுக்கு அவ்வளோ தூரம் வந்து இதயம் இலகி விட்டது அப்படின்னா ரியாலிட்டியில இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க, தூங்காம இருந்திருப்பீங்க, இதை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நாங்கெல்லாம் நினைச்சோம். ஆனா முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கலாமா? ஒரு பக்கம் சென்னையில 120 மின்சார பேருந்துகளை பச்சை கொடி காட்டி அசைச்சு அந்த பேருந்துகளெல்லாம் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, பேருந்துல ஏறி அவரே வந்து ஆய்வும் நடத்தியிருக்காரு. இன்னொரு பக்கம் தலைமை செயலகத்துல 53 காவலர்களுக்கு பதவி உயர்வு செஞ்சு வச்சிருக்காரு. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, தலைமை செயலர், உள்துறை செயலர், காவல்துறை இயக்குனர் இவங்க 3 பேர் கூடயும் இன்னைக்கு வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த போறாரு. எதை பத்தி இந்த ஆலோசனை கூட்டம்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு குறித்த ஆலோசனை கூட்டமா இது இருக்க போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சும் இதை பத்தி ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்கன்னா என்ன பேசிக்க போறாங்க அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. சரி, ஓகே, இப்போ தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவீங்க அப்படிங்கறது தானே நீங்க சொல்றீங்க. இப்போ ஒரு கேள்வி, அதாவது இந்த இடத்துல விக்னேஷோ இல்ல அஜித் குமாரோ இந்த மாதிரி யாரும் இல்லாம அந்த இடத்துல ஒரு திமுகவை சேர்ந்த எம்எல்ஏவோ எம்பியோ ஒரு கவுன்சிலரோ இவ்வளவு ஏன் திமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்ன்ற பேரை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்க ஒரு ஆளா இருந்தாலும் அவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அவங்க மேல கேஸ் போடுவீங்களா? ஒரு லத்தியாவது அவங்கள நோக்கி போகுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதாவது திமுகவை சேர்ந்தவங்க யாரா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு டார்ச்சரை அனுபவிச்சிருப்பாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இத்தனைக்கும் அவங்கள வந்து சிறையில ஒரு ராஜ மரியாதையோட தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க எப்படி உள்ள போறாங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா தான், எந்த ஒரு விசாரணையும் இல்லாம கூட பல பேர் வந்து வெளியே வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இதே ஒருத்தவங்க ஒரு பழங்குடியினரோ இல்ல தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களாவோ இருந்தாலோ இல்ல எந்த ஒரு வகையான
பொருளாதார பேக்ரவுண்டோ அரசியல் பேக்ரவுண்டோ இல்லாம இருக்கிறவங்களா ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் காவல்துறை ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா? அப்ப எந்த வகையில இந்த சட்டம் வந்து எல்லாருக்கும் சரிசமமா இருக்கும், யாரு தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே தீரும் அப்படிங்கிற விஷயம் நியாயமாகும்னு மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கேஸ் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாக்களுடைய கண்ணும் தூத்துக்குடியில் மட்டும்தான் இருந்தது. நிமிஷத்துக்கு நிமிஷம் அதை பற்றி என்னென்ன விஷயங்கள் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டியும் எல்லா மீடியாவும் இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சி நம்பி எல்லா சேனலையும் பார்த்தா யாருமே ஃபோக்கஸ் பண்ணல. இந்த சம்பவம் நடந்து 2 நாள் ஆச்சு. ஆனா மீடியாக்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமா மக்களுக்கும் நாட்டுக்கும் தேவையான விஷயங்களான ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில இருந்து பாமக கூட்டணி பிரச்சனை, அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சனைன்னு எல்லாத்தையும் பேசுறாங்களே தவிர இந்த கேஸை பத்தி பேசுறாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்படியெல்லாம் இல்லையே, பேசுறாங்க, நாங்களும் பாக்குறோம். அப்படின்னா அதுவும் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா தான் அந்த நியூஸ் எல்லாமே இருக்கு. அதாவது லாக்அப்ல இப்படி ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்குன்ற நியூஸ் வரல. அதுக்கு பதிலா சம்பவம் ஆயிடுச்சு, ஆனா அதுக்கு ஆக்ஷனா இத்தனை அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்றது தான் டாப் நியூஸா வந்துட்டு இருக்கு. இப்போ எதிர்க்கட்சிகள் சார்பில் இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து இந்த நியூஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வேணா ஒரு சில சேனல்ஸ் இந்த டிபேட் அப்படிங்கிற விஷயத்த நடத்துவாங்க. ஆனா அதுலயும் 6 பேர்ல 4 பேர் ஆளுங்கட்சி சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. பாத்தீங்களா, 2 நாள்ல நாங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அதுல அதிகாரிகளை சஸ்பெண்ட் செஞ்சிருக்கோம், மாஸ் காட்டிய காவல்துறை, மாஸ் காட்டிய திமுக ஆட்சி, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கறதான் இன்னைக்கு ஹெட்லைனா இருக்கும். பாருங்களேன், இன்னைக்கு இது மட்டும்தான் நடந்துச்சா டிடி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான சம்பவங்கள் நிறைய நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு இதுதான் ஹாட் டாபிக், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குன்றதுனால இன்னைக்கு நான் இதை பத்தி பேசியிருக்கேன். இன்னும் தமிழ்நாட்டுல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் நாளைக்கு பேசுறேன். இன்னைக்கு நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.